வெல்கம் டு மைடிமெடி கோர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் டுடே இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ் பற்றி தான் நம்ம இனிமேல் அப்கமிங் வீடியோஸில் வந்து பேச போகிறோம். ஸோ இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஐஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன் தான் நமக்கு முதல்ல தெரியணும். ஸோ இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ் இஸ் அ குரூப் ஆஃப் கிளினிக்கல் பேத்தாலஜி. ஓகேங்களா? இட் இஸ் நாட் அ சிங்கிள் டிசீஸ். It is a group of clinical pathological syndrome. ஓகேங்களா? It is associated with a group of clinical pathological syndrome where there is an imbalance between the oxygen supply and the oxygen demand. ஓகேங்களா? எப்பயும் நார்மலாக ஹார்ட் எப்படி இருக்கணும் அண்ட் ஆக்சி நார்மல் இல்லாமல் அப்நார்மலாக இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம இப்போ பேச போகிறோம். விச் இஸ் நத்திங் பட் இந்த மாதிரி ஒரு சமநிலையில் இருக்கணும். ஆக்சிஜன் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டுக்கு எடுத்திங்கன்னா எவ்வளோ ஆக்சிஜன் டிமாண்ட் தேவைப்படுதோ அதுக்கேற்ற ஆக்சிஜன் சப்ளை ஹார்ட்டுக்கு இருக்கணும். எப்போ ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமாயிட்டு நம்மளோட ஆக்சிஜன் சப்ளை கம்மி ஆகுதோ அப்போது ஏற்படுற குரூப் ஆஃப் கிளினிக்கல் பேத்தாலஜிக்கல் சிண்ட்ரோம் தான் வந்துட்டு நம்ம இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போது we have something unique than others. ஓகேங்களா? அப்போது we should differentiate ischemic heart disease from isolated hypoxemia. கரெக்டுங்களா? இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறது என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா O2 டிமாண்ட் அதிகமாகவும் O2 சப்ளை, அதாவது ஹார்ட்டுக்கு அதோட வேலை செய்கிறதுக்கு ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படுது. ஆனால் அதுக்கு நம்ம கொடுக்குற ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது. இப்படி இருந்தால் இதை வந்துட்டு நம்ம இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னு. அப்போது இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸுக்கும் ஐசோலேட்டட் ஹைபாக்சிமியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். அப்கமிங் கிளாஸஸில் அப்படியே இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸை பற்றி அடுத்தடுத்து நம்ம கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது ஐசோலேட்டடு ஹைபாக்சிமியா அப்படிங்கிறதுக்கும் இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸில் பிளட் வெசல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பிளாக் இருக்குது. ஸோ பிளட் வெசல் அடைச்சதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி த ஆக்சிஜன் சப்ளை பட் ஆல்சோ த அதர் நியூட்ரியன்ட் சப்ளையும் வந்துட்டு கட் ஆகும் அண்ட் வேஸ்ட் ப்ராடக்ட் ரிமூவலும் கம்மியாகும். ஸோ நாட் ஒன்லி த ஆக்சிஜன் சப்ளை இஸ் டிக்ரீஸ்ட் பட் ஆல்சோ த அதர் நியூட்ரியன்ட் சப்ளை அண்ட் வேஸ்ட் ரிமூவல் இஸ் டிக்ரீஸ்ட். ஸோ வேர் both oxygen supply, other nutrition and waste removal is decreased, that kind of disease is called as ischemic heart disease. ஆனால் நம்மளோட ஐசோலேட்டட் ஹைபாக்சிமியா அப்படிங்கிறது என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல ஆக்சிஜன் சப்ளை மட்டும்தான் வந்துட்டு கம்மியாக இருக்கும். மேபி த நியூட்ரியன்ட் சப்ளை வில் பி நார்மல், மேபி த வேஸ்ட் ப்ராடக்ட் ரிமூவல் வில் பி நார்மலாக இருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரிக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்துட்டு சிவியர் அனீமியா. சிவியர் அனீமிக் கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளட் வெசல் நார்மலாக தான் இருக்கும், பிளட் சப்ளை டு த ஹார்ட் வந்துட்டு நார்மலாக தான் இருக்கும். ஆனால் அங்கே ஆக்சிஜன் கேரி பண்ணுறதுக்கு ஹீமோக்ளோபின் இல்லாதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐசோலேட்டட் ஹைபாக்சிமியா, ஆக்சிஜன் சப்ளை வந்துட்டு கம்மியாகும். ஆனால் வந்துட்டு அதர் நியூட்ரிஷன் நார்மலாக சப்ளை ஆகும், வேஸ்ட் ரிமூவல் நார்மலாக ரிமூவ் ஆகும். ஸோ சிவியர் அனீமியா இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் ஐசோலேட்டட் ஹைபாக்சிமியா. அடுத்த கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிவியர் பல்மனரி டிசீசஸ், பல்மனரி வாஸ்குலர் டிசீசஸ் அண்ட் பல்மனரி டிசீசஸ். இதுலலாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளட்டு வந்துட்டு நார்மலாக ஆக்சிஜனேட் ஆகாது. ஸோ ஆக்சிஜனேஷன் ஆஃப் த பிளட் இஸ் டிக்ரீஸ்ட், தேர் பை ஹைபாக்சிமியா அக்கர்ஸ். ஆக்சிஜன் சப்ளை வந்துட்டு கம்மியாக இருக்கும் and other nutrition and waste removal கரெக்டாக நடக்கும். ஸோ திஸ் இஸ் அன் ஐசோலேட்டட் ஹைபாக்சிமிக் கண்டிஷன். அது மட்டும் இல்லாமல் சயனாட்டிக் ஹார்ட் டிசீஸ், சயனாட்டிக் ஹார்ட் டிசீஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலும் அதில் பிளட்டில் இருக்க O2வோட லெவலும் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மூணு கண்டிஷன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிளட் வெசல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக தான் இருக்கும், பிளட் சப்ளை டு த ஹார்ட் அப்படிங்கிறது நார்மலாக தான் இருக்கும். ஆனால் O2 சப்ளை மட்டும்தான் குறைவாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஐசோலேட்டட் ஹைபாக்சிமியா. இது IST is a condition where the blood supply, as such blood supply and venous drainage is decreased. Thereby O2 supply கம்மியாகும், other nutrition supply கம்மியாகும், waste removal கம்மியாகும். This causes the
டெப்த் ஆஃப் த மயோகார்டியம் earlier. ஓகேங்களா. சைனாட்டிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா that includes all 5 T's, which is tetralogy of Fallot. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பொசிஷன் ஆஃப் கிரேட் வெசல்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு டிரான்ஸ்பொசிஷன் ஆஃப் பல்மனரி வெசல். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ட்ரைகஸ்பிட் வால்வ் அப்நார்மாலிட்டிஸ் அண்ட் ட்ரங்கஸ் ஆர்டரியோசிஸ். இந்த அஞ்சுமே வந்துட்டு 5 T's ஆஃப் சயனாட்டிக் ஹார்ட் டிசீசஸ். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வாட் இஸ் ஐஎஸ்டி அண்ட் வாட் இஸ் ஐசோலேட்டட் ஹைபாக்சீமியா, ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸு. ஒன்லி த ஓட்டு சப்ளை கம்மியாக இருந்துச்சுன்னா ஐசோலேட்டட் ஹைபாக்சீமியா அப்படின்னும் a group of clinical pathological syndrome which is associated with the imbalance between the oxygen demand and the oxygen supply, and also there will be the decreased nutrition supply and decreased waste product removal. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஐஹெச்டி அப்படிங்கிறதையும், விச் இஸ் நத்திங் பட் இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அப்கமிங் கிளாஸில் இதோட கண்டினியூஸ் வீடியோஸை பார்க்கலாம். அண்ட் ஐஎஸ்டி அப்படிங்கும்போது பார்ட் ஆஃப் ஐஎஸ்டி வில் பி த மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன். அதை பற்றியும் வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் மைட்டி மெடிக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.